வணக்கம், என் பேர் கிஷோர் ராஜ்குமார். டீ கடை ராஜா இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டேரக்டர் அரவிந்த் சந்திரசேகர் வந்து என்கிட்ட கதை சொன்னான். சொன்னோன்னே நான் கேட்டேன், எந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் லீடு அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், நம்ம ஊரில் வந்து லீட் கேரக்டர்னும் போதே என்ன சொல்கிறது, நல்லா ஃபிசிக் இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, எப்படிப்பான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னா. அதுவே கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது, ஹெல்த்தியாக இருந்தது. டீ கடை ராஜா இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் கேட்சியாக இருக்கும்னு தான் வச்சோம். மோஸ்ட்டாக இந்த வேலை இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து எங்கே கூடி பேசிப்பாங்கன்னா இந்த டீ கடை அந்த இடத்துல தான் பேசிப்பாங்க. அங்கே தான், ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தான் போய் பார்ப்பாங்க, இருப்பாங்க. அதனால தான் அந்த டைட்டில் வச்சோம். அண்டு இந்த கதை ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் இல்லாமல் அண்டு அதே விதத்தில் ரொம்ப ட்ரமாட்டிக்காகவும் இல்லாமல் ஒரே லைனில் ட்ராவல் ஆகும், ஒரு ஃபீல் குட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து டிஜி வைஷ்ணவா, அதில் விஸ்காம் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேமராமேன் லோகேஷ்லேருந்து அரவிந்த் சந்திரசேகர் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ண எல்லா டீமுமே. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். எம்எஸ் ஜோன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நல்லா எல்லா இடத்துலையுமே ஓவரால் படம் ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்த அவுட்டை விட அவர் மியூசிக்கில் வந்து ஒரு படியில் பல படி மேலேயே பண்ணி நல்லா கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் வந்து வர ஃப்ரைடே ஏப்ரல் 29 வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் எடுத்துருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் என்ன ரிவ்யூவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா ரிவ்யூ ஃபீட்பேக்ஸும் வர தான் எல்லாருமே அடுத்த ஸ்டெப்புக்கு வளர முடியும், போக முடியும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் டீ கடை ராஜா இன் யூடியூப். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த் சந்திரசேகர், டீ கடை ராஜா படத்தோட டேரக்டர் அண்ட் எடிட்டர். இதுக்கு முன்னாடி நான் மொழி இம்மை மருமைன்னு சொல்லிட்டு 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். டீ கடை ராஜா இந்த படம் வந்து அந்த 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்க ஒரு படம். எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த படத்தை கிஷோர் ராஜ்குமார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு, எம்எஸ் ஜோன்ஸ் மியூசிக், என் ஃப்ரெண்ட் லோகேஷ் தான் கேமராமேன். ஸோ படம் 29 ஏப்ரல் ஈவினிங் 6 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து என் டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் எங்கள் டீமோட சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ண மிஸ்டர் முத்துராஜா, அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ப்ளீஸ் டு வாட்ச் த ஃபிலிம் இன் யூடியூப் அண்ட் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi, hello everyone. This is MS Jones, T Kada Rajaoda music composer. So T Kada Rajaன்றது வந்து it's a short film directed by Arvind. So in the short film எப்படி போன்னு பார்த்தீங்கன்னா, it's a story about an unemployed youth who is trying to search a job. ஸோ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி what are the problems he is facing, ஸோ கடைசியில் அவனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்றது தான் இந்த ஹோல் ஸ்கிரிப்டோட ஒரு நாட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கிஷோர் நடிச்சிருக்கிறாரு அண்ட் ஃபாலோட் பை மெனி ஆர்டிஸ்ட். ஸோ கூடிய சீக்கிரம் இது யூடியூப்பில் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் டு வாட்ச் இட், ஷேர் இட், லைக் இட் அண்ட் கமெண்ட் ஆன் இட். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் லோகேஷ், டிஜி வைஷ்ணவ் காலேஜில் விஸ்காம் முடிச்சிருக்கேன். இப்போது டீ கடை ராஜாவுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் காலேஜ் சீனியர் பிரவீன் பாலு அவர்கிட்ட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ டீ கடை ராஜாவில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் ஏப்ரல் 29 வர ஃப்ரைடே யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.